Hi friends, welcome to Selfie Stick. இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. நமக்கு வந்து ஆல்மண்ட் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சோ அத வந்து எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், அதோட பெனிஃபிட்ஸ் யாரெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் வந்து எப்படி வந்து வீட்லயே வந்து எல்லாருக்குமே வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கணும், க்ளோவா இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. சோ வீட்ல இருந்தே ரொம்ப சிம்பிளா எந்த செலவுமே இல்லாம வீட்ல இருக்க இன்கிரிடியன்ஸ் வச்சு எப்படி வந்து கிளியரா க்ளோவா ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கு வந்து என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணணும், அது ஆல்மண்ட் வச்சு எப்படி ஃபேஸ் பேக் யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்மண்ட் பாதாம் இது ரெண்டுமே ஒண்ணுதாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஸோ ஆல்மண்ட்ஸ் ஒன்று பெனிஃபிட்ஸ்னா என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஆல்மண்ட்ல வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குங்க. இது வந்து ஆல்மண்ட்ஸ்ல வந்து ஃபேட் இருக்கு, ஆனா அந்த ஃபேட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபேட் தான். ஸோ ஆல்மண்ட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த்துக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்றேன். நமக்கு வந்து லோ சுகர் லெவல் இருந்தா, சில பேருக்கு வந்து சுகர் ஹையா இருந்தா அது வந்து டயபிட்டிஸ், சுகரோட லெவல் வந்து லோவா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து ரெகுலரா வந்து இந்த ஆல்மண்ட் சாப்பிட்டா வந்து அது சரியாயிடும். அப்புறம் ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து பிளட் பிரஷர் வந்து ரெடியூஸ் பண்ணும் ஆல்மண்ட் சாப்பிட்டா. அப்புறம் வந்து சடனா வெயிட் லாஸ் இருக்கும், என்ன ரீசன்னே தெரியாம வந்து சடனா வந்து நமக்கு வெயிட் லாஸ் இருக்கும். அந்த மாதிரி வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் வந்து இந்த ஆல்மண்ட் சாப்பிட்டா வந்து சரியாகும். ஸோ ஆல்மண்ட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஆல்மண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஆல்மண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் தெரியும். ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும், கிளியராக இருக்கும். இந்த பிளாக் ஸ்பாட்ஸ், பிளாக் மார்க்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து க்யூர் ஆகி ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆல்மண்ட்ஸை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படியேவும் சாப்பிடலாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா என்னன்னா அதில் வந்து மேலே இருக்க ஸ்கின்னு வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அது டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அப்புறம் வந்து இந்த பாதாம்ல இருக்க ஃபுல் நியூட்ரிஷனுமே நமக்கு நம்ம ஸ்கின்னோட சாப்பிட்டோம்னா அது ஃபுல்லா வந்து நமக்கு வராது. நம்ம வந்து ஆல்மண்டை வந்து நைட்டு சோக் பண்ணி வச்சுட்டு, இல்லைன்னா ஒரு 4 hours தண்ணியில வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆல்மண்ட்ல இருக்க ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும். ஸோ ஆல்மண்ட் வந்து பெஸ்ட் வே ஈட் பண்றது வந்து அப்படியும் சாப்பிடலாம், இந்த வந்து சோக் பண்ணியும் சாப்பிடலாம். பட் சோக் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து பெஸ்ட் வே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து எப்போ எடுக்கலாம், நம்ம வந்து எப்போ சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணுமா மார்னிங் சாப்பிடணுமா அப்படின்னா, ஆல்மண்ட்ஸோட பெஸ்ட் டைம் வந்து எப்போ சாப்பிடணும்னா மார்னிங் தான். மார்னிங் வந்து நீங்க எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடணுன்றது இல்லை, மார்னிங் நீங்க உங்க பிரேக்ஃபாஸ்டோட கூட சாப்பிடலாம். எதர் வந்து நீங்க சோக் பண்ணி வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்க வந்து க்ரஷ் பண்ணி, இப்போ சால்ட்டடு பெப்பர் போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஸோ ஏதோ ஒன்று வந்து நீங்க வந்து சாப்பிடலாம். ஆனால் பெஸ்ட் வந்து சோக் பண்ணி பிளைன் இது வந்து சோக் பண்ணி நீங்க சாப்பிட்றதா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஸோ மார்னிங் ஆல்மண்ட் சாப்பிட்றது தான் பெஸ்ட் வே. ஸோ அப்புறம் எவ்வளோ ஆல்மண்ட் சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 23 ஆல்மண்ட்ஸ் வரைக்கும், ஒரு ஃபுல் ஆல்மண்ட் முழு பாதாம் 23 பாதாம் வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். ஆனால் நம்மளால அவ்வளோலாம் சாப்பிட முடியாது அப்படின்னா 5 எடுத்துக்கோங்க, 5 பீஸ். இல்லைன்னா வந்து க்ரஷ் பண்ணிலாம் இப்போ வருது, க்ரஷ் பண்ண பாதாம்னா வந்து ஒரு 2 or 3 ஸ்பூன்ஸ், இல்லைன்னா 5 பாதாம். இது வந்து மோர் தென் எனஃப். ஆனால் எவ்வளோ மேக்ஸிமம் சாப்பிடலாம் அப்படின்னா 23 பாதாம் வரைக்கும் ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனால் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டாலும் ஒரு 5 இல்லைன்னா 3 to 5 வரைக்கும் சாப்பிடலாம். 3 to 5 வரைக்கும் சாப்பிட்டா வந்து ஹெல்த்தி. ஓவர் கன்சியூம் பண்ணா வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஸோ இவ்வளோ சாப்பிடலாம். இதை விட அதிகமா சாப்பிட்டா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வரும், ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருந்தா வரும், அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணா 23க்கு மேல ஒரு 2 cups 3 cups ½ kg அந்த மாதிரிலாம் கன்சியூம் பண்ணா வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வரும். இதுதான் வந்து பாதாம் நம்ம சாப்பிட்றதுனால வர சைட் எஃபெக்ட்ஸ். இது வந்து ஓவர் கன்சியூம் பண்ணா மட்டும்தான். நீங்க ரெகுலரா லிமிட்டடா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லா வரும். ஸோ நெக்ஸ்ட், ரெகுலரா நான் ஆல்மண்ட் சாப்பிட்டா என்னென்ன எனக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நான் ஸ்கின் அண்ட் ஏர் மட்டும் சொல்றேன். ஹெல்த்துக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்கின் அண்ட் ஏருக்கு வந்து இப்போ ஸ்கின்ல வந்து ரொம்ப கிளியரா க்ளோயிங்கா இருக்கும். ஸோ நார்மலாக வந்து ஃபேராக இருந்தாலுமே இல்லை டஸ்கி ஸ்கின் இருந்தாலுமே சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவன் வித்தவுட் மேக்கப் கூட ரொம்ப க்ளோயிங்காக ஒரு ரேடியன்ட் ஸ்கின் இருக்கும். அது அப்படி இருந்தாவே வந்து நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து ரேடியன்ட் லுக் இருக்கும், ஒரு க்ளோயிங் ஸ்கின் இருக்கும், நேச்சுரலாகவே எந்த மேக்கப்மே போடாமல் நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக ஆல்மண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் இந்த பிளமிஷ் ஃப்ரீ அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கம்மியாயிடும். அப்புறம் வந்து
சைன் ஆஃப் ஏஜிங் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ரொம்ப வந்து நீங்கள் ரெகுலராக பாதாம் வந்து இன்டேக்கும் எடுக்கிறீங்க, ஃபேஸ் பேக் அந்த மாதிரி அவுட்டர்லேயும் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வயசாகிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் வந்து யங்கான ஸ்கின்னாக இருக்கும். அதுக்குன்னு 60 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து நான் இந்த ஃபேஸ் பேக் போட்டால் உடனே 20 இயர்ஸ்க்கு வந்துடும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசாகிறது வந்து கொஞ்சம் ஸ்கின்னில் இருக்க இந்த பிரிங்கிள்ஸ், இந்த சுருக்கம் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட் சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து வெயிட் போடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெயிட் போடாது. நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து 23 ஆல்மண்ட்ஸ், ஓல் ஆல்மண்ட்ஸ் சாப்பிடலாம். அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் போடாது. நீங்கள் அதை விட அதிகமாக வந்து ஒரு நாள் உட்காந்து ஒரு 1/2 kg அந்த மாதிரி ஒரு ஃபுல் பவுல் அப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையும் வரும், ஸ்டொமக் கேக் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு வந்து வெயிட் கண்டிப்பாக போடும். ஆல்மண்ட்ஸில் கொலஸ்ட்ரால் இருக்குது, ஃபேட் இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்த்தி ஃபேட்டு தான். ஸோ நீங்கள் வந்து ஆல்மண்ட் சாப்பிட்டா வெயிட் போடாது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து 2.5 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம வந்து பாதாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம பேஸ்ட்டாக கொடுக்குறோம் இல்லை எதுலையாவது பால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோன்னா வந்து முன்னாடியே கொடுக்கலாங்க. நீங்கள் ஓல் பாதாம் இப்போ சோப் பண்ணது அப்படியே அவங்க வந்து அவங்களே மென்று சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து 2.5 இயர்ஸ்க்கு மேலே கொடுக்கலாம். அதுதான் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து ரொம்ப 60 அந்த மாதிரி வந்து வயசானவங்களுக்குலாம் வந்து விழுங்குறதுக்கே யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ அவங்க வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ நான் இப்போ ஆல்மண்ட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, யாரை சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாது எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ வந்து ஃபேஸ் பேக், நமக்கு வந்து க்ளோயிங் அண்ட் ஹெல்த்தி ஸ்கின்னுக்கான ஃபேஸ் பேக். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாதாம் வேணுங்க. ஸோ பாதாம் வந்து எனக்கு வந்து ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து 2 பீஸ் பாதாம் போதும். ஓகேவா? ஸோ அதை நைட்டு சோக் பண்ணிடுங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு நைட்டு சோக் பண்ணல, டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு டைம் இல்லை, நான் வந்து இம்மீடியட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கோ பார்ட்டிக்கோ போகணும் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கூட இந்த ஃபேஸ் பேக் போடலாம். இன்ஸ்டன்டாவே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு 2 பீஸ் பாதாம் போதும். அதை வந்து நைட்ல வந்து நீங்க வந்து தண்ணியில ஊற வச்சிருங்க. இல்லைனா 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஊற வச்சுட்டு அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிடுங்க. பீல் பண்ணிட்டு நீங்க இந்த பேக்கை வந்து ஹோல் பாடி கூட போடலாம். ஸோ நீங்க வந்து இதை வந்து மிக்சியில போட்டு நீங்க பேஸ்ட் மாதிரி பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் 2 பீஸை வந்து மிக்சியில போட்டால் அது ஃபைன் பேஸ்டா ஆகாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், மஞ்சள் உரசுற கல்லுலயே நான் உங்களுக்கு கிளிப் ஆட் பண்றேன், பாத்துக்கோங்க. மஞ்சள் உரசுற கல்லுலயே வந்து 2 பீஸையும் வந்து உரசிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ரான், குங்குமப்பூ இருக்குல்ல, இது கண்டிப்பா ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட இருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இதை வந்து இந்த இன்கிரீடியன்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி சாஃப்ரானை வந்து பிளெயின் வாட்டர்ல, நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர்ல கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுல இருந்து ஒரு எல்லோ கலர் மாதிரி கொஞ்சம் வரும்ல, அதை எடுத்து நான் வந்து உரசும் போது கொஞ்சம் திக்கா இருக்கும். பாதாம் உரசும் போது அதுக்கு தண்ணிக்கு பதில் இந்த சாஃப்ரானை வந்து நான் ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் சின்ன பீஸ் ஒன்னே ஒன்று மட்டும் தான் என்னோட ஃபேஸ்க்கு ஆட் பண்ணேன், ஃபேஸ் அண்ட் நெக்கு ஆட் பண்ணேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணா அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். உரசவனா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அந்த பேஸ்ட்டை வந்து கிளியரா வந்து எந்த நீங்க மேக்கப் போட்டிருந்தாலும் இல்லை நீங்க அப்பதான் குளிச்சிருந்தா கூட இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளீனா வாஷ் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு ஈரம் எதுவும் இல்லாம நல்லா தொடச்சு எடுத்துட்டு இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுங்க. இது அப்ளை பண்ணும் போது எப்படி இருக்கும்னா வந்து ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தாலாம் இருக்காது, கொஞ்சம் அங்கங்க இதுவாக தான் இருக்கும். ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அது உங்க ரூம் டெம்பரேச்சரை பொறுத்துங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஆனதுக்கு அப்புறமா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இப்படி அப்வர்ட்ஸ்ல மசாஜ் மாதிரி பண்ணிட்டு, மசாஜ்னா ஒரு 10 மினிட்ஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நீங்க வாஷ் பண்ணும் போது ட்ரை ஆயிட்டோன்னு இப்படியே வாஷ் பண்ணாம நீங்க எந்த பேக் போட்டாலுமே ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா கையில தண்ணி எடுத்து இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி அப்வர்ட்ஸ்ல பண்ணுங்க. எப்பயுமே டவுன்வர்ட்ஸ்ல பண்ணாதீங்க. எந்த ஃபேஸ் பேக் போட்டாலுமே நீங்க எப்ப ஃபேஸ்ல கையை வச்சு மசாஜ் பண்றதா இருந்தாலுமே வந்து அப்வர்ட்ஸ்ல இப்படி பண்ணிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து சூப்பரா ஒரு செம்ம க்ளோயிங்கா இருக்கும் ஸ்கின். இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்க சோப் பண்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பாதாம்ல வந்து ஆயிலினஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து நீங்க என்னோட போட்டோ பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா ரொம்ப நார்மலா தான் இருக்கும். நேச்சுரலாவே நம்ம எல்லாரோட ஃபேஸ்லயுமே வந்து ஒரு எண்ணெய் பசை மாதிரி இருக்கும், ஒரு ஈரப்பதம் மாதிரி இருக்கும். அது இருக்கணும். அது இருந்தாதான் ரொம்ப ரொம்ப
நல்லது. ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருந்தாலுமே வந்து ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பேபிஸும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் வந்து ஷாத்விகாவுக்கு வந்து அவளுக்கு 2 இயர்ஸ் இருக்கிறதுல இருந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெகுலரா சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன், இல்ல வின்டர் டைம்னா வந்து விட்டுருவேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணேன், என்னோட பேபிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அவளுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்கும். அவளுக்கு வந்து அங்கங்க கொஞ்சம் அன்ஈவன் ஸ்கின் மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் இதுவாயிடுச்சு. அவ வந்து பாத் பவுடர் யூஸ் பண்ணி தான் குளிப்பா. அதுக்கு முன்னாடி வந்து ஸோ இதை போட்டிருக்கேன், நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ உங்க வீட்டுல பேபிஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து இதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கண்டிப்பா இதுல நம்ம ஆட் பண்றது எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம ஓல் பாதாம் எடுத்து அதையும் நம்மளே உரசி தான் ஆட் பண்றோம். சாஃப்ரான் வந்து கண்டிப்பா ஆப்ஷனல் தாங்க. நீங்க சாஃப்ரான் இருந்ததுன்னா போடுங்க, சாஃப்ரான் இல்லைன்னா நீங்க பிரச்சனை இல்லை, நீங்க யூஸ் பண்ண வேணாம். ஸோ இது ரெண்டை மட்டும் ரெகுலரா போட்டு பாருங்க. ஒரு 10 days நீங்க ரெகுலரா போடுங்க. ஈவன் வந்து நீங்க வந்து மார்னிங் டைம்லயும் போடலாம். ஆனா நீங்க எந்த ஃபேஸ் பேக் போட்டாலுமே வந்து போட்ட உடனே வெளியில போகாதீங்க. போட்ட உடனே வந்து உங்க சன் கிட்ட போகாதீங்க. போனீங்கன்னா வந்து கண்டிப்பா டேன் ஆகும். நம்ம என்ன ஃபேஸ் பேக் போடுறோமோ அதோட எஃபெக்ட் கிடைக்காது. நீங்க நைட் டைம் போட்டுட்டு படுக்கிறதா பெஸ்ட். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்ககிட்ட நைட் கிரீம் இருக்கு, நீங்க நைட் கிரீம் போடுவீங்க அப்படின்னா நைட் கிரீம் போட்டுட்டு படுங்க. இல்ல நைட் கிரீம் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க போடணும், இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக்குங்க. இதை வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்ல ஹோல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம். இதை வந்து 2 இயர்ஸ் பேபில இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Thanks for watching. Thank you.